மரணங்கள் தொடர்பாக ஆளுநருடன் அதிமுக எம்பி எம்எல்ஏக்கள் சந்திப்பு தற்போது நிகழ்ந்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக ஆளுநரை அதிமுகவினர் சந்திக்கவிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் ஆளுநரை சந்திப்பதற்காக அங்கு ராஜ்பவனுக்கு வந்திருக்கிறார்கள். ஆளுநர் மாளிகைக்கு அவர்கள் வருகை தரக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், என்ன கோரிக்கை வைப்பதற்காக ஆளுநரை சந்திக்கிறது அதிமுக? சரியாக இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துல திமுக அரசு சரியாக செயல்படவில்லை என்ற குற்றம் சாட்டியும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்றதை வலியுறுத்தியும் தற்போது அதிமுக சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆளுநரை சந்திக்க வந்திருக்கிறார்கள். ஆளுநர் மாளிகைக்கு சரியாக இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் ஆளுநரை சந்தித்து இந்த புகார் மனுக்களை கொடுக்க இருக்கிறார்கள். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் இங்கே வந்திருக்கிறார்கள். அதிமுகவை சார்ந்த 63 சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக அவங்க அனைவருமே வந்திருக்கிறாங்க. அந்த சட்டமன்ற உறுப்பினர்களிடம் சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் சேர்ந்து தற்போது இந்த விவகாரம் குறித்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சிபிஐ விசாரணை வேண்டும், முறையாக கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்தாத அரசு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த ஆளுநரிடம் மனு கொடுக்க இருக்கிறார்கள். எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்துட்டாங்க. அதுல முன்னாள் அமைச்சர்களும் அதிகமானோர் இருப்பதையும் நமக்கு அறிந்தது. அவர்களும் இதில் பங்கேற்றிருக்கிறாங்க. ஏற்கனவே நேற்றைய தினத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக சிபிஐ விசாரணை வேண்டும், அதே போல முத்துசாமியை ரிசைன் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி கடிதமானது ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது பிரதான எதிர்கட்சியான அதிமுகவும் சிபிஐ விசாரணை வேண்டும், இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் யாரெல்லாம் உறுதியாக இருக்கிறார்களோ, காரணமாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை, அவர்கள் மீது கைது நடவடிக்கை, அதே போல அவர்களுக்கான தகுந்த தண்டனை பெற்று தர வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்தித்து வருகிறார். சுபாஷ், இப்போ அனைத்து எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் சென்று இந்த கோரிக்கையை முன்வைக்கவிருக்கிறார்கள். ஏன் அனைவரும் செல்ல வேண்டும் என்ற திட்டமிடலை அதிமுக மேற்கொண்டது எதனால்? அபிநயா, ஒரு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் அவர்கள் தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் இதை தொடர்ந்து கேள்வி கேட்பதற்காக முனைக்கிறது அதிமுக. ஆனால் கேள்வி நேரத்தில் அவையை விட்டு இந்த விவகாரம் குறித்து பேச முடியாது என்பதை ஆளும் தரப்பும் சொல்கிறது. அதே போல சபாநாயகரும் தெரிவித்திருக்கிறார். எனவே கேள்வி நேரத்திற்கு பிறகாக அதை எடுத்துக்கொள்கிறோம் என்பதை சொல்கிறார்கள். ஆனால் கேள்வி நேரத்தை ஒத்தி வைத்துவிட்டு அதிமுக இந்த விஷயத்தில் விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் இன்று அனைவருமே சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அதே போல அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அழைத்து செல்வதால் தங்களுக்காக இந்த கள்ளச்சாராய பிரச்சனை என்பது கள்ளக்குறிச்சியில் மட்டுமில்ல மாநிலத்தில் சில பகுதிகளிலும் இருக்கிறது. எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் இருக்கிறது அல்லது எங்கெல்லாம் இந்த கள்ளச்சாராய பாதிப்பு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவதற்கும் சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து செல்கிறார்கள். ஏனால் அவர்களும் மக்கள் பிரதிநிதி என்ற காரணத்தினால் மக்களுக்கான ஒரு பிரச்சனை என்பதால் அதிமுக இந்த முடிவை நேற்றே எடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதே போல சட்டமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து சென்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தற்போது ஆளுநரை சந்தித்து வருவதாக நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. கள்ளச்சாராய விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அதிமுக ஆளுநரை சந்தித்திருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.